அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கும். அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவே இல்லை. ராங் டிசையர், தவறான ஆசை. சொத்தை சேர்த்து வச்சுட்டே இருக்கிறான். யாருக்கு சேர்த்து வைக்கானே தெரியல. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நீங்க எவ்வளவு ஆத்தும ஆதாயம் பண்றீங்கிறதான் தேவை. கடைசி நாட்களில் யாக்கோபு 5:1 ஏ பிரமித்து அழிந்து போங்கள். யாரை பார்த்து சொல்ற? ஐஸ்வர்யவான்களே, நீங்க சம்பாதித்த சம்பாத்தியம் எங்கே போகும்? உங்கள் பொன் துருப்பிடித்து போகும். நியாய தீர்ப்பு நாட்களில் அந்த துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கும். சம்பாதிக்கிறதுல தப்பே இல்லை. நான் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி. நான் எந்த ஆசீர்வாதத்துக்கு எதிரானவன் கிடையாது. கண்டிப்பாக ஆசீர்வாதம் தேவை. நம்ம குடும்பத்துக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை சொத்துக்களை சேர்த்து வைங்க. கண்டிப்பாக சேர்க்கணும். அப்பா அம்மா சேர்க்கணும். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க. கார் வாங்கி கொடுங்க, வீடு வாங்கி கொடுங்க, எவ்ரிதிங் ஓகே. ஆனால் சம்பாத்தியம்தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. ஹலோ, பொண்ணும் வெள்ளியும் இதை என்ன செய்ய போகிறோம்? வேதத்தில் ஒரு மனுஷன் சொல்கிறான், என்னுடைய தானியம் வயல் நிலம் அப்படியே வளைஞ்சது, நான் களங்களை பெருசாக்கி தானியத்தை நிரப்பினேன். அவன் என் ஆத்மாவை பார்த்து சொன்னேன், என் ஆத்மாவே சந்தோஷப்பட்டு கலிகூறு, உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சந்ததிக்காகவும் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், இன்பமாயிரு. திடீர்னு மேலேருந்து ஒரு சத்தம் வருது, மதிகேடனே, இன்னைக்கு இரவு செத்து போனீன்னா எங்கடா போவ? இன்னைக்கு செத்து போனா எங்க போவ? உன் சொத்தை எங்க கொண்டு போய் கொடுப்ப? கடைசி நாட்களில் பொண்ணு வெளியும் சேர்த்தீர்களே, சேருங்க. அதுவே சிந்தனையாக ஓடாதீங்க. உங்கள் ஆத்மாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆராதனைக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. அடுத்தது பாருங்க, அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கு முடிவே இல்லை. தவறான சார்ந்து கொள்ளுதல் எங்க? தவறா. கர்த்தர் குதிரைகளினாலும் ரதங்களினாலும் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. பெரிய கிருபை. ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ? அவர்கள் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ? எல்லாம் உலக பலத்தின் மீது தான் சார்ந்திருக்கிறோம். யாக்கோபின் வம்சத்தாரே, யாரை சார்ந்து நிற்கிறோம்? அரசியல்வாதியவா, அரசாங்கத்தையா, அதிகாரியா, மனுஷனையா, ரவுடியவா? எவனை சார்ந்திருக்கிறோம்? கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்து போட்டிருக்கு, அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். 115 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, தொண்டை இருந்தும் சத்தமிடாது, கைகள் கால் இருந்தும் நகராது, கிரியை செய்யாதே. அவைகளை பண்ணுகிறவர்களும் அப்படியே இருக்காங்களே. அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளைப் போலவே இருப்பார்களே. விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம். ஆண்டவர் அவர் சாயல்ல நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் சாயல்ல உண்டாக்கி இருக்கிற ஆண்டவர் அவரை போய் ஒரு 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 சொரூபமா, ஊரும் பிராணிய, வானத்துக்கு மேலே பூமிக்கு கீழே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னாரு. அவர்கள் தேசம் விக்கிரகங்களினால் நிறைந்திருக்கிறதா? யாக்கோபின் வம்சத்தாரே, நம்ம ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவன். அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளணும். நம்ம விக்கிரகத்தை வணங்கவோ விக்கிரகத்தை தொடவோ ஏசப்பா நமக்கு பைபிள் அப்படி சொல்லி தரல. தேவன் அருவருக்கிற ஒரு பாவனை அதுதான். என்னைக்கு தேசத்தில் விக்கிரகங்கள் அதிகமாகுதோ அன்னைக்கு விபச்சாரம் அதிகமாக இருக்கும். அந்த தேசத்தில் அசுத்தம் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய விக்கிரகம் நீங்கள் ஏசப்பாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வேற எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். நீங்கள் ஏசப்பாவை ஃபஸ்ட்டு வைக்காம உங்கள் பிள்ளைகளையோ, குடும்பத்தையோ, வியாபாரத்தையோ, வேலையையோ, படிப்பையோ முன்னாடி வச்சா அது விக்கிரகம் தான். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்கு. எனக்கு எது முக்கியம்னு உங்களுக்கு தெரியணும். ஆமென்.
எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தெரியணும். கர்த்தருக்காக யார் வைராக்கியம் பாராட்டுறீங்களோ அதுதான் யாக்கோபின் சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அந்த சந்ததியை பாருங்க பரிசுத்த ஜாதியா மாற்ற விரும்புகிறார். கடைசியா முடிச்சிரட்டா? ஏசாயா 29:22. ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, நோ ஷேம், நோ சஃபரிங். நீ வெட்கப்படுவதும் இல்லை, உன் முகம் செத்து போவதும் இல்லை. நீ வெட்கப்பட்டும் போக மாட்ட, நீனு செத்தும் போவதில்லை, உன் முகம் செத்து போவதில்லை, தலை குனிஞ்சும் போக மாட்டேன். யாக்கோபின் வம்சத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன? நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. இனி உங்களை கஷ்டத்தில் கர்த்தர் விடவே மாட்டார். சங்கீதம் 44:16-17. உன் லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை.